ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் இதை பற்றின ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம லாகின் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே போகலாம், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் இதில் வந்து நம்ம உள்ளுக்கு போகும்போது கீழே யூசர் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். நம்ம அதில் ப்ரொஃபைல் ஐடியில் நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடியையும் பாஸ்வேர்டில் நம்மளுடைய பாஸ்வேர்டையும் போட்டோம் அப்படின்னா கீழே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷன் அங்கே வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே டோட்டல் பர்ச்சேஸ்ட் அமௌண்ட், அவைலபிள் பர்ச்சேஸ் வேலட், டோட்டல் பர்ச்சேஸ் ஷாப் கவுண்ட், டோட்டல் ரிவ்யூ பாயிண்ட், இது எல்லாமே நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண தான் இதில் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? தென் செகண்ட் ஆப்ஷனில் ஷாப். இந்த ஷாப் ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். அதாவது நம்மளுடைய நியரஸ்டில் இருக்கிற எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் இப்போ வந்து நம்ம நந்தா ஃபாஸ்ட் அண்ட் ஃபுட் இதுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஷாப்பை வந்து நம்ம ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கால் டு ஷாப் இருக்குது இல்லையா, அதாவது அதோட ஓப்பனிங் டைம் பார்த்துக்கோங்க 8 AM, க்ளோசிங் டைம் 9 PM. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபுட்டை வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் டு ஷாப் கொடுத்தீங்கன்னா அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அந்த இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடம் வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியல அப்படின்னா கோ டு மேப் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மேப் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலயமா நம்ம அந்த ஷாப்பை ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து தேர்டில் வந்து கேட்டகரி. என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் மால், கிஃப்ட் ஷாப், புக் ஷாப், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், மூவிஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஹோட்டல்ஸ், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மேலும் மேலும் நிறைய கேட்டகரிஸ் வர்றதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ஷாப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நியரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற உங்களுக்கு கிஃப்ட் ஷாப் வந்து ஷோ ஆகும். அது மூலயமா நீங்கள் கிஃப்ட் வாங்கிக்கலாம். டெக்ஸ்டைல்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் எஸ்பிஓ கூட டைப் ஆகிருக்கிற டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் லெவலில் இருக்கிறது வேலட். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வேலட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எஸ்பிஓ கூட கனெக்டில் இருக்கிற ஷாப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியுமே தவிர மற்ற ஷாப்புகளுக்கு அதை வந்து பயன்படுத்த முடியாது. 2 விதமாக வேலட் இருக்குது. என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் வேலட், நான் ஒர்க்கிங் வேலட். இது ரெண்டுமே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இதில் மணி இருக்குது. இன் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து அதில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேலட் டைப், இப்போ வந்து ஒர்க்கிங் வேலட்லேருந்து நான் 200 ருபீஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ வேலட் டைப் ஒர்க்கிங் வேலட். ஓகேவா? இதில் அமௌண்ட் 200 போட்டு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகிரும், நம்ம வேலட்லேருந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இது மூலியமாக நம்ம ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிற இந்த எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் பற்றின ஒரு விரிவாக்கம். மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். சார் இதில் நம்மளுடைய ஷாப்பிங் ஆப்பை பற்றின ஒரு விரிவான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி அதை வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா please kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you so much to all.